அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு ஒரு அரசியல்வாதி இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டா விளங்கிய அந்த செய்தியாளர் சந்திப்பை தான் நம்ம பார்க்க போறோம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற இருக்கிறது. அதற்காக எல்லா கட்சிகளுமே ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்கவுங்க வாக்கு என்ற மையத்துல அந்த முகவர்கள் நியமிக்கிற பணியில மிக தீவிரமா செயல்பட்டு வருகிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் அந்த முகவர்கள் நியமனம்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு சாயந்தரம் ராமநாதபுரத்துல அந்த வாக்கு எண்ணும் மையத்துல கலந்து கொள்ளக்கூடிய அந்த முகவர்களுடைய அந்த மீட்டிங் ஆனது இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில நடக்குது. நேற்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனது குலதெய்வ வழிபாடு விருதுநகர் செல்றாங்க. விருதுநகர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல தன்னுடைய குலதெய்வமான பேச்சியம்மன் கோயிலுக்கு சென்று பலாப்பழத்தை சின்னத்தை வச்சு வெற்றி பெற வேண்டி அவங்க அந்த குலதெய்வத்தை வணங்குறாங்க. அதற்கு அடுத்து பல்வேறு கோயில்களுக்கு போறாங்க. ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடக்குது. அந்த செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர்கள் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பதில் சொல்றாங்க. ஒரு அரசியல் வரலாற்றுல, ஒரு தமிழக அரசியல் வரலாற்றுல நாம பார்த்த அளவுல ஒரு அரசியல்வாதி இப்படி ஒரு கட்சிக்காக செயல்பட்டிருக்காரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்காக விசுவாசமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த செய்தியாளர் சந்திப்புல நம்ம பார்க்க முடிஞ்சது. நான் எந்தவித பலனும் எதிர்பார்த்து நான் கட்சி வேலையை செய்பவன் நான் அல்ல, நான் கட்சிக்கு என்னைக்குமே விசுவாசமாக இருப்பவன் அப்படின்னு தான் ஐயா ஓபிஎஸ் அவர் சொல்றாங்க. அதுல இருந்தே நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். எந்த விதமான பலன்களையும் எதிர்பார்ப்பு இல்லாம தான் ஐயா ஓபிஎஸ் அவர் கட்சி வேலை செஞ்சிருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதை எதையெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தான் வகித்த முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து 2021 சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக வர வேண்டியவர் அதையுமே விட்டு கொடுக்குறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு வெற்றி பெற்ற உடனேயே எதிர்கட்சி தலைவர் பதவியுமே விட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் தோற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பாளரை வாபஸ் வாங்க சொல்றாங்க. கட்சி எந்த விதத்திலையும் தன்னால் சிதைந்து விடக்கூடாது, தன்னால் இந்த கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கண்ணும் கருத்துமா செயல்பட்டாங்க. அதனாலதே என்னவோ தெரியல, இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு போலியான செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை விட்டு நீக்கி இருக்காரு. ஓபிஎஸ் இல்லாம அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கறது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அதிமுக ஐயா ஓபிஎஸ் கையில வருங்கிறத இந்த ஜூன் 4க்கு பின்னாடி நமக்கு கண்டிப்பா தெரியும். இங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு ஆளுமை மிக்க தலைமையை அதிமுக இருந்தாதான் 2026 சட்டசபை தேர்தலில் நம்ம மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறதே தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, செங்கோட்டை அதிமுக இன்னும் 2ஆ உடையுமா செங்கோட்டையன் தலைமையில் அப்படின்னா, அதை நீங்கள் செங்கோட்டையனை பார்த்து தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டு நடப்புகளையும் இந்த ஆளுங்கட்சியினர் செய்யக்கூடிய அந்த தவறுகளையும் அன்றாடம் சுட்டி காட்டி இருக்கிற ஒரே கட்சின்னு சொல்லி, ஒரே இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு தான் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாங்க. செய்தியாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை விடுற மாதிரியும் கிடையாது. தொடர்ந்து கேள்விகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, என்னுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நீங்க மத்திய அமைச்சராக வருவீங்களா அப்படின்னா, அதெல்லாம் ஆண்டவன் கையில இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பதிவு பண்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, எந்த பலனும் எதிர்பாராமல் நான் கட்சிக்காக வேலை செய்பவன், நான் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவன் அப்படின்னு சொல்லும் போதே தொண்டர்கள் எல்லாத்துக்கும் இந்த மெசேஜ் போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். இந்த மாதிரி செய்தியாளர்கள் கேட்கும்போது ஐயா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க முன்னால் நடந்த நிகழ்வுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு போகும். அம்மா அவர்கள் முதலமைச்சர் பதவியை கொடுத்து, அதுக்கு அம்மா வந்த உடனே அந்த பதவியை ராஜினாமா பண்ணி, அதுக்கடுத்து அம்மா இறப்புக்கு பின்னாடி முதலமைச்சராகி திருப்பி கொடுத்து, இப்படிப்பட்ட ஒரு தலைமையை தொண்டர்களும் விட மாட்டாங்க, பொதுமக்கள் விட மாட்டாங்க. அம்மாவினுடைய உண்மையான விசுவாசிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜூன் 4க்கு பிறகு தமிழக அரசியல்ல, குறிப்பா அதிமுகவுடைய அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்கிறதையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாங்க. இன்று மாலை ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணும் மையத்துல முகவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், அந்த செயல்பாடுகள் குறித்து ஒரு பயிற்சி கொடுப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நன்றி, வணக்கம்.